வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி. இது நம்மளோட செகண்ட் vlog. அது நைட் ட்ரிப்பு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பண்ணாரி தாங்க. பண்ணாரியிலேருந்து திம்பம், ஆசனூர், தாளவாடி அப்படி நைட் ட்ராவல் பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. பட் போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி நைட் ட்ராவல் அங்கே மேலே அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம பண்ணாரி கோயிலில் பார்த்தீங்கன்னா சிறுத்தைமு மானும் அடிக்கடி பண்ணாரி கோயிலுக்கு வெளியே இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அங்கே போய் பார்க்கலான்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. சத்தியமங்கலம் என்ட்ரி ஆகிட்டோம். நீ சத்தியமங்கலத்துலேருந்து டைரெக்டாக பண்ணாரி கிளம்ப போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நேம் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது நேம் சூஸ் பண்ணல. சரி, வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணும்போது நேம் சூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். இது நம்மளோட செகண்ட் விலாகுங்காட்டிக்கு இந்த விலாகில் நம்ம சொல்கிறோம். நம்ம பாதை இதுதாங்க நம்மளோட யூடியூப் சேனலோட நேமு. இனி வர அடுத்தடுத்த வீடியோக்குள்ளாம் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் தான் வரும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சத்தியமங்கலம் வந்தாச்சு. நீ சத்தியமங்கலத்துலேருந்து நம்ம பண்ணாரி போகிறோம். நம்மளோட இந்த நைட் ட்ரிப் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், பண்ணாரி, பண்ணாரியிலேருந்து பவானிசேகர் வழியாக போய் 4 ரோடு மறுபடியும் ரிட்டன் நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட நைட் ட்ரிப்போட ஷெட்யூல். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். சரி, நம்ம போய் பார்க்கலாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போய் ஆளுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இவர் தான் நம்ம ட்ரிப்போட ஆர்கனைசர். இவர் வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் அண்ணா தான். இவருக்கு நைட் ட்ரிப்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம அடிக்கடி நைட் ட்ராவலிங்லாம் இனிமேல் வரதா இருக்கும். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். நீ நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரிலாம் நைட் ட்ரிப்லாம் அதிகமாக வரும். ஸோ கிளம்பியாச்சு. இந்த காரில் தான் இன்னோவாவில் தான் கிளம்ப போகிறோம். பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இந்த வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்காது. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறது, சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ளே போகிறது, இது மாதிரியான வேலைகள் அதிகமாகிடுச்சுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சைடு இருக்கிறவங்க நைட் வெளியே வர்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரொம்பவே. பண்ணாரி வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நிறையா வண்டி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா நைட் ட்ராவல் மேலே அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு லோடு வண்டி அதர் வெஹிக்கிளில் இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மார்னிங் 6 மணிக்கு மேலே தான் வண்டியெல்லாம் மேலே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இங்கேயே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே வெளியிருந்தே கோயிலை பார்த்துட்டு நம்ம அந்த சைடு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், பேரிகார்டெல்லாம் போட்டு அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. மேலேருந்து இறங்குற வண்டிங்க மட்டும் வந்துட்டுருக்கும். இங்கேருந்து நம்ம மேலே போக முடியாது. அப்படியே நம்ம பண்ணாரியிலேருந்து பவானிசேகர் ரூட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகான மான் கூட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அவ்வளோ மான் கூட்டங்கள், கிட்டத்தட்ட 20 மான்கள் இருந்துச்சுங்க அந்த இடத்துல. நம்மளோட வண்டி சத்தத்தை கேட்டோன்னா அந்த மானுங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த இடத்துக்கு போகலான்ட்டு. நெக்ஸ்ட்டு பவானிசேகர் பக்கம் வந்துட்டோம். டேமை நைட் டைமில் இந்த லைட்டோட பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே நாமளும் கிளம்பியாச்சுங்க அடுத்த பிளேஸ்க்கு. அடுத்ததான் நம்ம 4 ரோடு போகிறோம். 4 ரோட்டில் இருந்து டேரெக்டாக இன்னும் சத்தியமங்கலம் தான். ஆனால் அந்த 4 ரோடு டு சத்தியமங்கலம் போகிற ரூட் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கிராசிங் எல்லாம் இருக்கும். நான் சொன்ன ரூட்டு இது தாங்க, 4 ரோடு டு சத்தியமங்கலம் ரோடு. இங்கே தான் நம்ம அனிமல் கிராசிங் இருக்கிறத சொன்னோம். சரி, பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அங்கே ஏதோ ஒரு விலங்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. பட் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது நாய்ங்க. நாங்கள் கூட ஏதோ வேறு விலங்காக இருக்குமோன்னு நினச்சோம். பட் அது இல்லை. ஓகேங்க, இதோட நம்ம vlog முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.